பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த வாலிப செல்வங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோடு கூட 1 பேதுருவின் புஸ்தகம் 9வது வசனம், உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். என்னமா, நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா என்னன்னாக்க அதுக்கான பலன் ஆத்ம ரட்சிப்பு. உங்க சோல் ரட்சிக்கப்படும். அது நித்திய ஜீவனுக்கு நேராக போகும். நம்ம எல்லாரும் ஒரு நாள் மரிப்போம் தான். ஆனா மரித்ததுக்கு அப்புறமும் நித்திய நரகமா, நித்திய பரலோகமா, நித்திய ஜீவன் அடைய போறோமான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்க அவரை விசுவாசித்து அவர் வார்த்தையின்படி நீங்க கேட்டு கீழ்ப்படிந்து அதுக்கு ஒபே பண்ணி நீங்க நடந்தீங்கன்னாக்க அந்த விசுவாசம் உங்களை எங்க கொண்டு போய் விடுறது? ஆத்ம ரட்சிப்புகளை கொண்டு போய் நிறுத்துமா. சோ அப்படிப்பட்ட ஆத்ம ரட்சிப்பு வேற யாருனாலும் தர முடியாது. இன்னைக்கு நீங்க அந்த இயேசுவை தெரிந்து கொள்ளணும்னாக்க உங்க பாவங்களை அறிக்கையிட்டு அவரையே சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொள்ளச்சு உங்க பிதாவாகிய தேவன் உங்களை மன்னித்து இயேசுவின் ரத்தத்தினால் உங்கள் பாவங்களை மன்னித்து இயேசுவின் நாமத்தினால் ரட்சிப்பு கொடுப்பார். அந்த ஆத்ம ரட்சிப்பு நீங்க விசுவாசிக்கிறனால என்ன பலன் கிடைக்கும்? ஆத்ம ரட்சிப்புங்கிற அந்த பலன் கிடைக்குமா. இப்ப நீங்க இயேசுவை விசுவாசத்தை கொண்டு ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க ஆனா விசுவாசிக்க முடியலன்னா மறுபடியும் ஒரு விஷயம் மனம் திரும்பி அந்த பாவத்துல அறிக்கைட்டு விசுவாசிங்க. இயேசுவை நம்பி பாருங்க. ஏசப்பாவை நீங்க ரட்சகரா ஏற்றுக்கொள்ளச்சு அந்த ஆத்ம ரட்சிப்பின் பலனை கண்டடைவீங்க. ஆமீன். God bless you.